பெரம்பூர் காகித ஆலை சாலைக்கு அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஆண்டாண்டு காலமாய் அடக்கி ஒடுக்கப்பட்ட ஆதித்தமிழ் குடிமக்களின் அரணாக விளங்கிய அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமது இறுதி மூச்சு வரை சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் காட்டிய அறிவு வழியில் பயணித்த பெருமைக்குரியவர். மக்களாட்சி முறையில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலைக்கு அறிவாயுதம் ஏந்துவதே உறுதியான இறுதி தீர்வாகும் என்பதை உளமாற நம்பியதோடு அதனையே தம்மை பின்பற்றியவர்களுக்கும் கற்பித்தார். அதனை அடியொற்றியே தங்கள் மீது பூட்டப்பட்ட சமூக விலங்கை உடைத்தெறிந்து தான் பிறந்த சமூகம் மேன்மையுற வேண்டும், அதிகாரத்தாலும் ஆட்சியாளர்களாலும் எதிர்கொள்ளும் சிக்கல்களை தாங்களே தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆதி தமிழ்குடி பிள்ளைகள் ஏராளமானவர்கள் சட்டம் பயில பேருதவி புரிந்த பெரும் தகையாவார். தமிழர்கள் சாதிகளாக பிரிந்து பிளந்து கிடப்பதுதான் தமிழ் சமூகத்தின் மீட்சிக்கும் எழுச்சிக்கும் மிக பெரிய இடையூறு என்பதை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நன்கு உணர்ந்து, இன்னும் எத்தனை காலத்திற்கு நாம் இப்படி சாதி மதங்களாக பிரிந்து நிற்கப் போகின்றோம் என்ற கேள்வியை மக்களிடத்தில் தொடர்ச்சியாக எழுப்பியவர். தமிழர்கள் நாம் ஒன்றாகாதவரை நமக்கென்று தனித்த அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ ஒருபோதும் பெற முடியாது என்ற நாம் தமிழர் கட்சியின் தமிழர் ஓர்மை கோட்பாட்டையே தாம் பயணித்த அரசியல் தளத்தில் நின்று முழங்கியவர். அரசியல் களத்தில் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், நாடறிந்த அமைச்சர் உள்ளிட்ட எவ்வித அதிகாரமிக்க பதவியும் வகிக்காத போதிலும் புரட்சிகர சிந்தனையுடன் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆற்றிய சமூக பணிகள்தான் இத்தனை லட்சம் மக்களின் பேரன்பை பெற்றிட முதன்மையான காரணமாகும். ஆகவே மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் அரசியல் மற்றும் சமூக பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு பெரம்பூர் காகித ஆலை சாலைக்கு அவரது பெயரை சூட்டி நினைவை போற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.